வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நான் பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டலூர்லேருந்து வாலாஜாபாத் போகிற ஐ ரோடு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து கரசங்கால் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் இருக்குது. ஸோ அந்த ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க்லேருந்து கொஞ்சம் ஒரு 300-400 மீட்டர் ஃப்ரண்ட்டில் போனோம்னா ரைட் சைடில் கரசங்கால் வில்லேஜ் வரும். ஸோ அந்த கரசங்கால் வில்லேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பழைய லேஅவுட்டு, டிடிசிபி அப்ரூவ்டு பழைய லேஅவுட்டு, 3 சைடு ரோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 3 சைடுமே ரோடு இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 23 அடி 24 அடி இந்த மாதிரி ஒரு ரோடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைட்லேருந்து ரோடு வரும். ஈஸ்ட்டில் இந்த ஓடமரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஒட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரோடு வரும். இந்த பனைமரம் 2 பனைமரத்துக்கு சென்ட்ரலில் வர ப்ராப்பர்ட்டி. அப்படியே அந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைட்லேயும் ஒரு சின்ன ரோடு ஒன்று வருது. ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 40x26 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. 2600 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40 அடி வரும், நார்த்து சவுத்து 26 அடி வரும். நீங்கள் எந்த பக்கம்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசப்படி வச்சுக்கலாங்க. சின்ன பிளாட்டு, நல்ல பட்ஜெட்டு. இந்த ஏரியாவில் இந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் விசாரித்து இடம் வாங்கிக்கலாம். ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டிக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பனைமரம் 2 பனைமரத்துக்கு சென்டரில் வரும். அங்கே வந்து அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஆரம்பிக்குது பிளாட்டு. ரோடு அந்த தூரம் முடிஞ்சிட்டு இந்த 2 பனைமரத்துக்கும் சென்டரில் வரும் பாருங்கள். இந்த கல் வருது. இந்த கல்லுலேருந்து நமக்கு அந்த சின்னதாக அந்த பைப் இருக்குது இல்லையா. ஸோ அது வரைக்கும் வருது. 40 அடிங்க. ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரண்டேஜில் இருக்குது. நமக்கு இங்கே ராம் நகர்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ராம் நகர்லேயே பார்த்திங்க அப்படின்னா அன்அப்ரூவ்டு பிளாட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே எங்கிட்ட ஆல்ரெடி ஒன்று வந்திருந்தது. அந்த அன்அப்ரூவ் பிளாட்டே பார்த்திங்க அப்படின்னா 1800 2000 ரூபா போச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த தடவை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேக் சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் இருக்குது. அதே போல் இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும். கோயில் பக்கத்தில் எல்லாமே வீடு தான். இந்த பக்கம் ஒரு லேஅவுட் இருக்குது. ஸோ அதில் பக்கத்தில் பார்த்தோன்னா அங்கே வீடு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இப்போது வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது 5 வருஷம் கழிச்சு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஏன்னா கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. நீங்கள் இடத்த ஒட்டியும் பார்த்தோன்னா பனைமரம் இருக்குது. ஸோ பனைமரம் பார்த்திங்கன்னா இப்போலாம் சின்னதாக வச்சு வளர்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் வீட்டாண்டே இருக்குன்ற போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பனைமரம், நுங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் வச்சு வெட்டி சாப்பிட்லாங்க. ஸோ கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி பனைமரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இதாக போச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கிற இடம் தாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் தான். ஸோ உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்காது. கிரவுண்ட் வாட்டருக்கு பிரச்சனையே இருக்காது. எப்பவும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடம் தான். பாருங்கள், இமீடியட்டாக பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டு. ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு இடம் வாங்கிட்டோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக நானே கூட வாங்கிடலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படியும் ஒரு 4-5 வருஷம் கழித்து சேல்ஸ் பண்ணும்போது ரேட் நல்லா க்ரோத் ஆகும். இந்த ஏரியாவில் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. கரசங்கால் வில்லேஜ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த ஏரியாவில் லேண்டு கிடைக்க மாட்டேங்குது. கம்மி பட்ஜெட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய லேஅவுட் இல்லையா. கல் இல்லை, நம்ம சர்வேயர் வச்சு கல் போட்டு அளந்து நம்ம கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.